அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஒரு கவலையினாலும் சரி, ஒரு அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனை தருகிறானாலும் அதற்கு நமக்கு அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப என்ன துஆக்களை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோலையும் நமக்கு ஒரு துன்பம் நேரும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த ஒரு அழகிய துஆவை தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி நன்மை நாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நமது எண்ணந்தோறும் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் ஒவ்வொரு துன்பத்திலையும் இருந்து கொண்டே தான் இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒருபோதும் கவலை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நம்மளை ஒருபோதும் கவலை கொள்ளக்கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறான். அதனால அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹ் கூறிய அழகிய துஆக்களை ஓதி அவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு அல்லாஹ் அந்த துன்பத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை வழங்குகிறான் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் அடிப்படையிலையும் ஹதீஸ் அடிப்படையிலையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையிலும் இருந்து எடுத்துதான் நம்ம ஒவ்வொரு கருத்துக்களையும் இதில் பதிவிடுகிறோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு துன்பம் நேரிடும் போது நம்ம என்ன பண்ணணும் அதை தான் பார்க்க போறோம். ஒரு முஸ்லிமுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் நேரும் போது அவன் அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப நம்ம என்ன சொல்லணும்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபதி வ ஹலிஃப் லி கைரன் மின்ஹா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்றும், அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முஸீபதி வ அஹ்லிஃப் லி கைரன் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்ற துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டேன், இந்த பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டதற்கு மாற்றாக எனக்கு நீ நன்மையை வழங்குவாயாக என்று நம்ம கூறி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்போது அல்லாஹ் என்ன சொல்றானா, இந்த துன்பத்தை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டதற்கு ஈடாக அல்லாஹ் நமக்கு இதை சிறந்ததை அல்லாஹ் நமக்கு வழங்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்காங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சதாக முஸ்லிம்ல நம்ம இது பதிவிடப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம துன்பமோ ஒரு கஷ்டமோ என்ன நேர்ந்தாலும் அல்லாஹ்விடம் மட்டுமே கையேந்தி நம்ம கேட்போம். அல்லாஹ் நிச்சயமாக அந்த கவலையில் இருந்து நமக்கு மீண்டு அல்லாஹ் நல்லதே நமக்கு வழங்குவான், சிறந்ததே நமக்கு வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். மேலும் கேட்டதின்படி அமல்கள் செய்யும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்த திக்ரமா நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.